தேவனுடையதான ஆசீர்வாதத்தை, தேவனுடையதான நன்மையை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற பல ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தான் கர்த்தரை தேடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறீங்க, நான் கவனத்தில் இங்கே இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமென். சில பேர் இங்கே இருந்தாலும் கவனம் வெளியில் இருக்கிறது, அதனால தான் நான் உங்களை அப்போது திருப்பி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருடையதான நன்மை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், இவைகளை நாம் பெறக்கூடாதபடி அல்லது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகும்படிக்கு செய்கிற பல காரியங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான, தேவன் விரும்பாத, நம்மிடத்தில் விரும்பாத பல காரியம் இருந்தாலும் அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் வாசித்ததான எபிரேயர் 12:14-15-16 வாசித்தோம்னா, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஸ்த புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஒரு மனிதனை குறித்து வசனம் இப்படி சொல்லுகிறது: சீர்கெட்டவனாய், இழந்து போனவனாய், பிற்பாடு அப்படி செய்த பின்பு கவலையோடும் கண்ணீரோடும் அந்த ஆசீர்வாதத்தை தேடியும் ஏமாற்றம் அடைந்தவன் அப்படின்னு அவனை குறித்து வேதம் பதிவு பண்ணுகிறது. ஆமென். 17 சொல்லப்பட்டிருக்கிறது, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும். பிற்பாடு அப்படின்னா பின்னாடி, இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி ஆசீர்வாதத்தை, தனக்கென்று வைத்திருந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தனக்கென்று வைத்திருந்த தேவனுடைய பங்கை, தனக்கென்று தேவன் நியமித்திருந்ததான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டு பிற்பாடு பின்னாடி ஐயோ அப்படின்னு சொல்லி பின்னாடி தேடி கண்ணீர் விட்டு கதறி அழுது இப்படி போச்சே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கண்ணீர் விட்டு கதறினதுக்கு அப்புறமும் கடைசி வார்த்தை சொல்லுது, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அவனுக்கு கர்த்தருடைய மனசு மாறலை, அவனுக்கு அந்த இரக்கம் கிடைக்கவே இல்லை. இது ஏசா என்கிறதான நம்முடைய யாக்கோபின் மகன்கள். ஸ்தோத்திரம். ஈசாக்கின் மகன்கள் யாக்கோபும் ஏசாவும் அந்த நாட்களில் நடந்த சம்பவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், இந்த எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். தேவனுடைய நன்மையை அப்படி இழப்பதற்கு, தேவனுடையதான ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு தூரப்படுத்துவதற்கு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு அங்கே போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. வாசிச்சதுல யாவரும் 15 வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபை, தேவன் நமக்கு கிருபையாய் கொடுக்கிறவைகளை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அதென்ன வேறு? என்ன வேறா? கசப்பான வேர்.
ஒரு விதையை போட்டோம்னா முதல்ல அந்த அந்த விதையிலேருந்து வெளியே வர்றது எது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் முளைக்க போட்ட அனுபவம் இருக்குதா? வேறு தான் வெளியே வரும். தெரியுமா உங்களுக்கு? நான்லாம் அந்த நாட்களில் பயிர்க்குழி எல்லாம் போட்டு அனுபவப்பட்டிருக்கிறேன். சில விதைகள் தண்ணி ஊற்றும் போது மேலே வந்துடும். ஆனால் தண்ணி ஊற்றுனால ஒரு வாரமாக தண்ணி ஊற்றுனால அது அப்படி வெடித்து அப்படி உள்ளேருந்து ஒரு நல்லது என்ன செய்யும், முளை கிளம்பி வெளியே வரும். அது நேராக பூமிக்குள்ளே தான் என்ன செய்யும், போய் அதுக்கப்புறம் அந்த விதையவே தூக்கி அப்படியே இலை விட ஆரம்பிக்கும். பார்த்துருக்குறீங்களா? புளியங்கொட்டையை போட்டோன்னா புளியங்கொட்டை மேலே என்ன செய்யும், அந்த செடி மேலே சில இதில் விழாமல் கீழே விழாமல் அப்படியே நிற்கும். அந்த புளியங்கொட்டையினுடையதான தோல் பார்த்துருப்பீங்க. போட்டது கீழே, முளைச்சி வந்தது இப்படி. பிறகு பார்த்தோன்னா அந்த 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 புளியங்கொட்டையவே என்ன செஞ்சிடும், மேலே தூக்கிவிடும். அதுக்கப்புறம் 2 இலை விடும், ஒரு 4 இலை விடும், அப்படி மரமாக மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்கே என்ன சொல்கிறாரு, வேர் முளைத்து எழும்பி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு ஒரு இது முளைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒன்று அங்கே என்ன செய்யணும், விதை போட்டிருக்கணும். விதை போடாமல் என்ன செய்யாது. ஒரு கசப்பான வேர் முளைக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கணும் சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? இது இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற பல காரியங்களுக்கு அடிப்படையான காரியம். ஆமேன். நம்முடைய மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வெளியில் விட நம்முடைய குடும்பத்தில் தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய ஓன் ஃபேமிலியில், சபையாகிய குடும்பத்தில் அப்படிங்கிறது 2வது. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் நாம் பேசுகிறதற்கும் வெளியிலே உள்ளவர்களிடத்தில் நாம் பேசுகிறதற்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடலை ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்த உடனே அவர் காதில் வச்சு பேசிட்டு கீழே வச்சுட்டாரு. கொஞ்சம் தள்ளி போய், என்ன வீட்டுக்காரமாக பேசுனாங்களா அப்படின்னு கூட இருந்தவர் கேட்குறாரு. எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, நீ பேசுகிற லட்சணமே தெரியுதுல்ல அப்படின்னா. புரியுதா உங்களுக்கு? இன்னும் புரியலை. ரிங்கு வருது அப்படி வச்சுக்கோங்களேன். ரிங்கு வந்தவுடனே இப்படி எடுத்து ஹலோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் வேற ஆள். புரியுதா உங்களுக்கு? ரிங்கு வருது, இவதான் பண்ணுறான், சொல்லு அப்படின்னு கேட்டால் யாரு? புரியுதா உங்களுக்கு? ஹலோ சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் வேற ஆள். வந்த உடனே சொல்லு என்ன வேணும் உனக்கு, என்னத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வீட்டு ஆள் பேசுதுன்னு அர்த்தம். இதை சொல்லியா தெரியணும்? ஏன் அப்படி? நம்ம மற்றவர்களோடு போய் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக சொல்லுங்க, ரைட் ரைட். அதே இது வீட்டாளுகிட்ட பேசும்போது தான் ஒரிஜினலே தெரியும். மனைவி, கணவன், பெற்றோர், பிள்ளைகள், மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, அவங்ககிட்ட பேசும்போதே நம்முடைய ஒரிஜினல். அதைத்தான் கர்த்தர் அந்தரங்கத்தில் பார்க்கிற சொல்லுங்க. நம்ம பொதுவில் வரும் பொழுது வெளியில் வீட்டை விட்டு, சொந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது எல்லாருமே நல்லவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய வீட்டுக்குள்ளே போகும்போது தான் நம்முடைய ஒரிஜினலான, அப்படி நடந்து கொள்வதற்கு, அப்படி பேசுவதற்கு, அப்படி நம்மிடத்திலிருந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறதற்கு காரணம் என்ன? கொஞ்சம் பேசுங்க. நான் உங்களுக்கு பிரசங்கமாக பண்ணலை, இதை உங்களுக்கு ஸ்டடியாக கொடுக்குறேன். கொஞ்சம் என்னைய பாருங்கள். வசனத்தை இப்போ ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருந்தாங்க சபையில். அப்போது பார்த்தோன்னா அவ்வளோ நேரம் பேசாமல் இருப்பாங்க. பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே இப்போ வசனத்தையே சத்தமாக வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க ஒரு வசனத்தை வாசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க.
நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள், நிலைமைகள் இருப்பதற்கான காரணம் என்ன? நம்ம குடும்பத்தில் எல்லா விதத்திலையும் அவங்களுடைய பலவீனங்கள், அவங்களுடைய குறைவுகள், அவங்களுடைய நிறைவுகள், அவங்களுடைய சூழ்நிலைமை, விழுகை எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அவங்களுடைய பலவீனம் தெரியும். இப்போ ஒரு வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னா அப்போது அவங்களுடைய குறைவுகள் எனக்கு என்ன செய்யாது. ஆனால் அந்த வீட்டிலேயே இருக்கும்போது அவங்களுடைய குறைவுகள் தெரியும். குடியிருக்கும்போது தெரியும். நான் போகும்போதோ அல்லது நீங்கள் என் வீட்டுக்கு வரும்போதோ நம்ம அப்படி இப்போ நடந்து கொள்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு வருஷம் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்டவாளமும் எல்லாம் உங்களை போலதே நாங்கள், எங்களை போலதே நீங்கன்னு உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். ஓ, நம்மளை போலதான் அவங்களும் பலவீனமாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம எங்களை பற்றியும் உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எல்லாரிடத்துலையும் பலவீனங்கள், குறைவுகள் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எதற்காக நமக்கு பலவிதமான சிக்ஷைகளையும், பலவித உபத்திரவங்களையும், பலவிதமான இடையூறுகளையும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். குறைவுகள், பல பலவீனர்கள், பலவிதமான மனிதர்கள், சுபாவமுள்ள மனிதர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம் 10வது வசனத்தில், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி, இந்த உலகத்தின் தகப்பன்மார் தங்களுக்கு சரின்னு தோன்றின காரியத்தில் கொஞ்ச காலம் நம்மை சிட்சித்தார்கள், தண்டித்தார்கள். இவரோ, நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்காக மாறும்படியாக, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே, நம்முடைய நன்மைக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். சிட்சையை அனுமதிக்கிறார். இப்படிப்பட்ட கரடு முரடான அனுபவம் உள்ள, குணமுள்ள, தன்மையுள்ள மனிதர்களோடு நம்மை வாழ வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியே சொல்லிக்கிட்டு வரும்பொழுது நம்ம வாசிச்ச 14வது வசனத்தில் வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் சொல்லுங்க. யாவரோடும் சமாதானம். எல்லாரோடும் சமாதானமாக இருக்கும். நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். யார்கிட்ட எனக்கு பகை கிடையாது. யார் மேலே எனக்கு 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 எந்த விதமான, நிஜமாக தானே நான் இன்னொருக்க கேட்குறேன், யார் மேலேயும் எனக்கு பகையோ, யார் மேலே எனக்கு கசப்போ, யார் மேலே எனக்கு வருத்தமோ கிடையாதுங்கிறவங்க கை உயர்த்துங்க. நல்ல தெளிவாக கேட்குறேன். நான் இன்னுமே அதுக்கு அடுத்த கேள்வியும் கேட்பேன். அப்போ தான் தெரியும். உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பார்க்குறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறையா காரியங்களில் வீட்டில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், உற்றாராக இருக்கலாம், உற்றார உறவுகளாக இல்லாமல் இருக்கலாம், சபை மக்கள்கிட்ட கூட இருக்கலாம். எத்தனை பேர் மேலே நமக்கு மன வருத்தமும் கசப்பும் இருக்குது தெரியுமா? அல்லேலூயா. இருக்கீங்களா? கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஸ்டடி. நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா ஸ்டடியாக இருப்பீங்க. ஆமென். எதுக்கு ஸ்டடி? கொஞ்சம் நம்ம ஸ்டடியாக இருக்கிறதுக்காக. வாழ்க்கையில் அல்லாடிக்கிட்டு உழண்டுக்கிட்டு இருக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கணும். ஆமென். அதுக்கு வசனத்தை கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். எனக்கு எந்த வித கசப்பு வைராக்கியம், கோபம், வருத்தம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரோடும் சமாதானமாக
இருப்போம். சமாதானமாக இருக்கோம் அப்படின்னா நம்மளை யாரும் கோபப்படுத்தவே, எந்த மனுஷனை பார்த்தாலும் மனசில் வருத்தம் கோபம் வராது. சில பேரை பார்த்த உடனே அல்லது அவங்க பேசின உடனே ஒவ்வொன்று வார்த்தை வரும் பார்த்தீங்களா? அது யாரும் சொல்ல மாட்டேன். நீங்கள் யார் மேலே வருத்தமாக இருக்கீங்களோ அல்லது யார் மேலே உங்களுக்கு மனசு வருத்தம் இருக்குதோ அவங்க ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க. சிம்பிளாக கேட்ட உடனே பதில் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? மகா கடினமாக வரும். அவங்க ஏண்டா இவன்கிட்ட கேட்டோங்கிற மாதிரி ஒரு பதில் வரும். வருதா? வருதா? நம்முடையதான மனசில் ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு அல்லது கோபம், மன வருத்தம் இருக்குது ஒரு ஆள் மேலேனா அவங்கக்கிட்ட சமாதானமாக நீங்கள் தனிப்பட்டு இருக்கும்போது, யாரும் இல்லாத போது, உங்கள் வீட்டிலே இருக்கலாம் அல்லது அப்படிப்பட்ட நபர்களோடு நீங்கள் தனித்து இருக்கும்போது உங்களால் சமாதானமாக பேசவே, அப்பயே தெரிஞ்சுக்கோங்க உள்ள கசப்பு கணக்கு. இந்த கசப்பு எங்கே இருக்குது தெரியுமா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. கசப்பு எங்கே இருக்கு? இந்த கசப்பான வேறு முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்கும். ஆமென். இந்த வேறு பொதுவாக ஒரு செடிக்கு வேறு எங்கே இருக்கு? வெளியே இருக்கா உள்ள இருக்கா? பார்க்கறது மாதிரி இருக்கா பார்க்க முடியாத மாதிரி இருக்கா? வேறு எப்பயுமே வெளியே தெரியாது. ஆனால் வேறு விட்டதுக்கு அப்புறமா விளைவு வெளியே தெரியும். அல்லேலூயா. என்கிட்ட எந்த கசப்பும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விளைஞ்சதை பார்க்கும்போது தெரியாது உள்ள வேறு எவ்வளோ தூரம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நிறையா பேர் மேலே ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக, ஏதோ ஒரு வார்த்தையின் நிமித்தமாக, ஏதோ ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு மன வருத்தம், ஒரு கசப்பு அல்லது ஒரு கோபம், ஒரு பாதிப்பு வந்த உடனே அது அப்படியே லேசாக வேறு விடுது. எது வேறு விடுது? எது வேறு விடுது? என்ன ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க? நான் பேசுகிறேன்ல, நீங்களும் பேசுங்க. அதே எது வேறு விடுது? கசப்பு வேறு விடுது. கசப்பு வேறு விட்டுருச்சு அப்படின்னா அடுத்து என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? கோபம். எனக்கு கோபம் தான் பாஸ்டர், மூக்கு முனியில் முனி மூக்கில் கோபம் வரும்னா அப்படின்னு சொன்னால் இது சுபாவம் இல்லை. நம்ம சுபாவம்னு சொல்லாதீங்க. இது அவங்க மேலே எல்லாத்தையும் கோவப்படுறீங்களா? எல்லாரும் பேசினாலும் ஒன்று போல பேசினா சுபாவம். யார் பேசினாலும் அப்படித்தான் பேசுவேன்னா அது சுபாவம். ஆனால் குறிப்பிட்ட நபர்களிடத்தில் மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு பார்த்தவொடனே பொங்கி பொங்கி பேசுகிறோம்னா அவர்களை குறித்த கசப்பு உள்ளுக்குள்ள வேறு விட்டு விளைஞ்சு நிற்கிதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த வேர்கள் எல்லாம் புடுங்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கசப்புங்கிற வேறு விட்டுருச்சு அப்படின்னா அது வெளியே அது முளைத்து எழும்பிருச்சு. முளைச்சு எழும்பிருச்சு அப்படின்னா அநேகருக்கு கலக்கத்தை உண்டாக்கிடும். அநேகருக்கு கலக்கத்தை உண்டாக்குற நிலைமைக்கு இருக்கு அப்படின்னா அவங்களை என்ன ஆக்கும்? காலி பண்ணிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த கசப்பான வேறு எந்த இடத்துல யாரு மேல அந்த கசப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்த முள்ளவர்களாய் இருக்கவும் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். நாடுங்கள். எத்தனை பேர் யாவரோடும் சமாதானமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். நம்முடைய மனசு எத்தனையோ பேரை நினைக்கும் போது எத்தனையோ பேர் இவங்கெல்லாம் மூஞ்சிர முடிக்க கூடாது அப்படின்னு மனசில் வருது. அப்படின்னா அவங்க மேலே என்ன இருக்குது?
நம்ம கூடயே இருப்பாங்க, அவங்க மூஞ்சியில் முடிக்காம இருக்க முடியாது. ஆனால் பேசுனா எரிஞ்சு விழுவோம். அப்படின்னா அவங்க மேலே என்ன இருக்குது? இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் அவங்க மேலே கசப்பு உங்களுக்குள்ள இருக்குங்கிறது தான் வெளிப்பாடு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சமாதானமாக இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க? உங்களுக்கு உங்கள் இருதயத்துக்கு பிடிச்சவங்ககிட்ட எப்படி பேசுவீங்க? உங்களை நேசிக்கிறவங்ககிட்ட அல்லது நீங்கள் நேசிக்கிறவங்ககிட்ட எப்படி பேசுவீங்க? எரிஞ்சா பேசுவீங்க. ஏன்? அவங்க மேலே உங்களுக்கு கசப்பு இல்லை, அவங்க மேலே உங்களுக்கு வருத்தம். அனுப்பும்போது அப்படி நார்மலாக அன்பா, கனிவா, தாழ்மையா, சாஃப்டா நம்ம பேசுகிறோம். அது மாதிரி ஏன் எல்லார்ட்டையும் பேச முடியல? வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேச முடியல, மனைவிட்ட ஏன் பேச முடியல, கணவன்கிட்ட ஏன் பேச முடியல, பிள்ளைகளிடத்துல ஏன் பேச முடியல? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கசப்பான வேறு உள்ள வந்துருச்சு அப்படின்னா நாம் யாரோடும், முதலாவது தேவனோடு. கசப்பு உள்ள இருக்கும்போது தேவன் கசப்பை என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். அவர் பகைக்கணும்னு நினைச்சா உலகத்தில் யாருமே நேசிக்கவே முடியாது. அவ்வளவு பேரையும் தான் பகைக்கணும். பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே. ஆனால் அவர் பாவிகளாகிய நம்மேல் என்ன செய்கிறார் சொல்லுங்க? தம்முடைய அன்பை கொஞ்சம் வாயத்தரன்னு சொல்லுங்களேன், வெளிப்படுத்தினார். எப்போ வெளிப்படுத்தினார்? நாம் பாவிகளாக இருக்கும்போது, அவருக்கு துரோகிகளாக இருக்கும்போது, அவருக்கு எதிரிகளாக இருக்கும்போது. ஆமென். ஒரு ஆளுக்கு விரோதமாக ஒன்று செய்யும் போது நம்ம எப்படி அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மனசு வருதுங்க? வருமாங்க? நமக்கு விரோதமாகவே செய்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மனசு வருதா? இயற்கையாக சொல்லுங்க. நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே நம்மளுக்கு எதிரடையாகவே பேசுகிறாங்க, எதிரடையாகவே நடக்கிறாங்க, எதிரடையாகவே செயல்படுறாங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் நன்மை செய்வீங்களா? இயல்பில் முடியாது. அதாவது மனுஷீக இயல்பில் அது முடியாது. ஆனால் தேவன் தனக்கு எதிரடையாக, தனக்கு விரோதமாக, அவருடைய சுபாவத்துக்கு, அவருடைய தன்மைக்கு, அவருடைய நன்மைக்கு விரோதமாக இருக்கிற நமக்கு அவர் என்ன செய்கிறாரு? நன்மை செஞ்சாரா இல்லையா? நம்மளை ரட்சித்தாரா இல்லையா? நாம் செய்த நீதியினால் நாம் ரட்சிக்கப்படாமல் அவருடைய மிகுந்த கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே நம்மை ரட்சித்தாரே. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. அப்படின்னா நாம் பாவிகளாய், துரோகிகளாய், விரோதிகளாய், எதிரிகளாய் இருக்கும்போது, எதிர்த்து இருக்கும்போது நம்மை நேசித்து அவருடைய அன்பினால் நம்மை நிரப்பி அவருடையவர்களாக என்ன செஞ்சிட்டாரு? இப்போ நம்ம அவரை நேசிக்கிறோம்னு சொல்கிறோம். ஆமென். எப்போ நேசிக்கிறோம்? எப்போ நேசிக்கிறோம்? ரட்சித்ததுக்கு அப்புறம், அவர் அன்பை நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறம், அவர் நம்முடைய பாவங்களை கழுவுனதுக்கு அப்புறம், அவர் நன்மை மேலே நன்மை செஞ்சு நம்மளை பாதுகாத்து நம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம். அதான உண்மை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பரிசுத்தத்துக்கு, அவருடைய தன்மைக்கு, அவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி அழைத்த பரிசுத்த சகோதரர்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? உங்களை என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? அவரை போல சொல்லுங்க, அவரை போல மாற, அவரை போல நடக்க, அவருடைய பரிசுத்தம், அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம், இதுக்கெல்லாம் நாம பங்காளிகளாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி தனக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருந்த நம்மை நேசித்தாரோ, அது மாதிரி நாமும் நமக்கு விரோதமாக சில காரியங்களை பேசுகிறவங்க, சில காரியங்களை செயல்படுறவங்க, நம்மளை வெறுக்கிறவங்களை நேசத்தால அல்லது அவங்களுக்கு செய்கிற நன்மையினால நாம அவருடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு அவர் என்ன செய்கிறார்? நினைக்கிறார். ஜென்ம சுபாவ மனிதனுக்கும் ஆவிக்குரிய மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம இடத்துல என்ன செய்யப்பட வேண்டும்? அல்லேலூயா. பல பேருக்கு ஜென்ம சுபாவம் கூட இல்லாத நிலைமை இருக்கு. அப்படி வசனம் சொல்லுது.
ஜென்ம சுபாவ மனிதன் தன் பிள்ளையவோ தன்னுடைய மனைவியவோ தன்னுடைய உறவுகளையோ என்ன செய்ய மாட்டான். உலகத்தை நான் சொல்கிறேன். அதாவது ஜென்ம சுபாவத்தில் மாம்சீகத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளையை வெறுக்கிறது இல்லை. அது அசிங்கமாக இருந்தாலும் என் பிள்ளை தான், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி என் பிள்ளைக்கு ஈடு வருமா அப்படின்னு அந்த பிள்ளை தப்பே செஞ்சாலும் அந்த பிள்ளையை என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த இயல்பு நிலைமையை தாண்டி பரிசுத்த தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தும்படி என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்டதான நிலைமையில் நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேதத்தின் வெளிச்சத்தில் தேவனுடையதான அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்மளை செக் பண்ணி பார்க்கும்போது, பரிசோதித்து பார்க்கும்போது, நாம் பல நேரங்களில் மனிதனுடைய சுபாவத்தை விட்டு பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்மளே நிரம்பி இருக்கிறதை நாம் வேத வெளிச்சத்தில் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி வசனம் சொல்லுதுங்க, பேய்த்தனத்துக்குரியது அப்படின்னா அது என்னது, நன்மை செய்கிறவனுக்கும் தீமை செய்யும். பிசாசனுடைய சுபாவம் என்னது, பிசாசனுடைய சுபாவம் பேய்த்தனம் அப்படிங்கிறது என்னன்னா நன்மை செய்கிறவனுக்கு தீமை செய்யும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சட்டி எடுப்பான், பொங்க வைப்பான், அர்ச்சனை பண்ணுவான். ஆனால் அவனை சங்க பிடிச்சி நெரிச்சு அவன் வீட்டை தரித்திரமாக ஆக்கி அவனை கடைசியில் என்ன செய்ய ஒன்றும் இல்லாமல் ஆக்கும். யார்? அவன் கும்பிட்றதே. நம்ம பக்தனே நமக்கு தானே அர்ச்சனை பண்ணுறான், நம்ம கோயிலில் தானே தேடி நெத்தி நிறைய பட்டையை அடிச்சுக்கிறான், வருஷத்துக்கு ஒருக்க மொட்டையை வேற போடுறானே, கழுத்தில் கொட்டையை வேற போட்டுக்கிறானே, அவனை நல்லா வைப்பமே அப்படின்னு அதுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா அது சுபாவம் என்ன, பேய்த்தனம். தான் காலில் விழுகிறவனை வாழ்த்தாம வச்சு என்ன செய்யும், நசுக்கும். பேய்த்தனம்ங்கிறது அதே. நமக்கு நன்மை செய்கிறவங்க, நம்முடைய நன்மைக்காக பேசுகிறவங்க, நம்முடைய நன்மைக்காக இருக்கிறவங்க, நம்முடைய நன்மையை நாடுகிறவங்களையே நார பேச்சு பேசுறது எந்த தனம் சொல்லுங்க, பேய்த்தனம். மனுஷ சுபாவம்ங்கிறது நன்மை செய்கிற, நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை, அதே மனுஷன். பேய்த்தனம்ங்கிறது நன்மைக்கே தீமை செய்கிறது. தெய்வீகம், தேவனுடைய தேவத்துவம் என்பது என்னது, தீமைக்கு நன்மை செய். அல்லேலூயா. மனுஷீகம் நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை, பேய்த்துவம் நன்மைக்கு தீமை, தெய்வத்துவம் தீமைக்கு நன்மை. அப்படின்னா நம்ம முதல்ல மனுஷனாக இருந்தாத்தேன், மனுஷ சுபாவத்தில் இருந்தாத்தேன் தெய்வத்துவத்தை யோசிக்கவும் பேசவும் முயற்சி பண்ணவும் முடியும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வார்த்தைகள்லையே நம்மளுடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நீங்கள் உங்களையே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். யாரிடத்துல பேசும்போது இனிக்க பேசுகிறோம், யாரிடத்துல பேசும்போது எரிச்சலாக பேசுகிறோம், யாரிடத்துல பேசும்போது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறோம், யார்கிட்ட போய்கிட்டு வழிஞ்சு பேசுகிறோம். நீங்கள் உங்களை செக் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்பவே தெரியும் நமக்குள்ள அவங்க மேலே கசப்பு இருக்கு. அந்த கசப்பான வைராக்கியம், கசப்பு இவைகள் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய நன்மை நம்முடைய வீட்டுக்கு வரவே வராது, நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஏசாவுக்கு தேவன் அவனுக்கு சேஷ்ட புத்திரபாகம் என்கிற ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உடைமையாக்கி இருந்தார், உரிமையாக்கி இருந்தார். அப்படிப்பட்ட டென்ஷன் பார்ட்டியா, அப்படிப்பட்ட கசப்பும் வைராக்கியமும் தன்னுடையதான சகோதரன் மேல வைத்திருந்த அந்த ஏசா ஒரே ஒரு நாள் பசிக்காக, ஒரே ஒரு டைம் பசிக்காக ரொம்ப களைப்பா இருந்த நேரத்தில் தன் தம்பி தன் தம்பி ஏசாவுடைய தம்பி யாக்கோபு கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்பம்போது அவனுடைய டென்ஷன், அவனுடையதான சுபாவம் அப்படி இருந்ததுனால நானே சாக போறேன், எனக்கு எந்த நன்மையும் வேண்டான்னு சொல்லி தாறுமாறா என்ன செஞ்சிட்டான், வாயில
வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அவன் சொன்னான், நீ தான் ஜாக போறையில உன்னுடைய சேஷ்ட புத்திர பார்த்தேன், எனக்கு விற்று போடுன்னு தான் சொன்னான். குடுன்னு சொல்லலை, எடுக்கலை, விற்று போடுன்னா. சாக போறேன் விடு, நீ வச்சுக்கா, எனக்கு கூளை கொடு அப்படின்னு சொல்லி கூளை குடிச்சிட்டு சேஷ்ட புத்திர பார்த்தேன் இவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். வார்த்தை தானே, ஒரே ஒரு வார்த்தை தானே, என்னத்தையாவது அள்ளி கொடுத்தானா? சேஷ்ட புத்திர பாகம்னா என்னதுங்க சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? சேஷ்ட புத்திர பாகம்னா என்னது? முதல் மகன்கிற அதிகாரம். இப்போ வந்து ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடியுது, அவங்களுக்கு முதல் பிறக்கிற பிள்ளை தலைப்பிள்ளை, இல்லை தானே? சரிதானே? தலைப்பிள்ளைக்கு சொத்துல 2 பங்கு, அப்பா பங்கும் அவன் பங்கும் சேர்ந்து 2 பங்கு கணக்கு வச்சுக்கோங்க. இதை ஒரு வார்த்தை சொன்னதுனால மாறி போயிருமா? தலைப்பிள்ளை மாறி போயிருமா? இப்போ 2வது பிறந்தது யாரு? யாக்கோபு. 2 பிள்ளைங்க தான். முதல் பிறந்தவன் யாரு? ஒரு நிமிஷம் முன்ன பின்ன பிறந்திருப்பாங்க, இல்லை 2 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்கும். இவனுக்கு 40 வயசு தான், அவனுக்கு 40 வயசு தான் கல்யாணம் முடிக்கும் போது. அது வேற விஷயம். 2 பேரும் ஒரே பிரசவத்தில் பிறந்தவங்கனாலும் முந்தி பிறந்தவன் யாரு? ஏசா. அதனால அவன் அண்ணன். சேஷ்ட புத்திரபாகம் தாண்டி போயிடுச்சு. ஏசா இவனுக்கு யாக்கோபு கிடைக்காம இப்ப இவனுக்கு ஒரு குறை, நான் ஒரு சில நிமிஷம் தான் பிந்தி என்ன செஞ்சேன், பிறந்தேன், அதனால அவனுக்கேன்னு சொல்லி ஒருவேளை இவனுக்குள்ள நினைவு இருந்திருக்கலாம். சமயம் பார்த்துக்கிட்டே இருந்து உன் சேஷ்ட புத்திரத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டவனே வச்சுக்கோன்ட்டான். என்ன சொன்னா? வச்சுக்கோன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நிமித்தமா அந்த முழு ஆசீர்வாதமும் அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு? நீங்க ஒரு வார்த்தையை நீங்க என்ன நினைக்கிறீங்க? வார்த்தை தானே. அப்படி ஒரு வார்த்தை செத்துருவேன்னு சொன்னா செத்துருவோமா? இனிப்புன்னு சொன்னா இனிக்குதா? தீன்னு சொன்னா சுடுதா? அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுறோம். வாயின் வார்த்தையில கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். உன் வார்த்தையின்படியே உனக்கு சொன்னாரா? உன் வாயின் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்றும் இருக்குதா இல்லையா? குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுகிறாய். அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா, இருதயத்தின் நிறைவினால். சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுது. இதெல்லாம் நான் வசனத்தை எடுத்து நேராச்சு, அதனால நமக்கு சுருக்கமாக போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள். அப்படின்னா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது எங்கேருந்து வருது? இருதயத்திலிருந்து. இருதயத்தில் கசப்புங்கிற வேறு முளைச்சு அங்கே மரம் நிற்கிது. யாரு மேலே? ஒரு ஆளு மேலே. அங்கேருந்து என்ன வார்த்தை வருது? அதே கடினமாக வருது, அதே கசப்பாக வருது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். மனிதர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே, அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. மத்தேயுவா, மத்தேயுல இருக்கு பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். 12:36 பாருங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். எதனால? வாயின் வார்த்தை. கவனிங்க, எதனால? நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை தான் நம்மளை நீதிமானாகவும் மாத்துது, பாவியாகவும் குற்றவாளியாகவும் மாத்துது. இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தை எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து. இருதயத்துல என்ன கிடக்கு? கசப்பான வேர். கசப்பு இருந்தா, ஒரு கிணத்துல உப்பு தண்ணி இருந்தா மோந்தா என்ன தண்ணி வரும்? உப்பு தண்ணி தான் வரும். எப்படி நல்ல தண்ணி வரும்? நல்ல நீ வருமா? வராது. அப்ப உள்ளத்துல கசப்பு வைராக்கியம்
யாரு மேல இருக்குதோ, ஆனால் எல்லார் மேலேயும் இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆளு மேலே, ஒரு காரியத்தின் மேலே, ஒரு குடும்பத்தின் மேலே, ஒரு பர்டிகுலர் மேன் மேலே தான் என்ன செய்யுது, கசப்பு வரும். எல்லாரும் மேலேயும் எல்லாம் வர, எல்லார் மேலேயும் கசப்பாக இருக்கான் அப்படின்னா அது வேற. எல்லார்ட்டையும் அப்படி பேசுறது, எல்லாருடையத்தில் அந்த வார்த்தைகள் வர்றது கிடையாது. ஆமென். அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றார். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, அல்லது வாய் ஓயாம சலன்னு பேசினாலும் கர்த்தர் சொல்றார், உன் வார்த்தைகள்லாம் என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? 4:29 என்ன சொல்லப்பட்டிருக்குது? கொஞ்சம் பேசுங்க, எடுத்து சொல்லுங்க. என்ன வார்த்தை புறப்பட வேண்டாம்? கெட்ட வார்த்தை. இங்கே கெட்ட வார்த்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல வேலை பாஷை, நான் கெட்ட வார்த்தையே பேசுறது கிடையாது. கோபம் வரும்போது மட்டும் கெட்ட வார்த்தையில அறுப்பேன். கோபம் வந்துருச்சுன்னா என்ன பேசுறேன்னு எனக்கு என்ன செய்யாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இங்க சொன்ன வார்த்தை கெட்ட வார்த்தைங்கிறது அசிங்கமா பேசுற பேச்சு இல்லை. எசேக்கியா இந்த வசனத்தை எடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காலத்தில் நான் கேட்ட ஞாபகம் இருக்குது. கெட்ட வார்த்தை அப்படின்னா என்னங்கிறதுக்கு அந்த வசனத்திலேயே விளக்கம் இருக்கு. வசனத்தை அடுத்து வாசிங்க. புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால். இப்ப கெட்ட அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது? நல்ல வார்த்தை அப்படிங்கிறது அவர் எதை சொல்றாரு? பக்தி விருத்திக்கு ஏதுவான. பக்தி விருத்தி அப்படின்னா பக்தி விருத்திக்கு எதிரான வார்த்தை என்ன வார்த்தை? பக்தி விருத்தி அல்லாத, பக்தி குறைவு அல்லது பக்தி இல்லாத அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொன்னாரு, நீ பேசும்போது பக்தி விருத்தி அடையலைனாலே அது கெட்ட வார்த்தை தான். கெட்ட வார்த்தைனா எது? பக்தி விருத்தி அல்லாத வார்த்தை. சொல்லுங்க, கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? அமைதியா இருக்கும் போதே ஒரு மாதிரியா தெரியுது. அமைதியா இருக்கும் போதே கெட்ட வார்த்தையெல்லாம் நிறைய வரும் போல தெரியுது. கெட்ட வார்த்தைனா என்னது? நாம் பேசும்போது மற்றவர்களுக்கு புரோஜனமா, மற்றவர்கள் உற்சாகம் அடைய. யாராவது இஆர்வி வச்சிருக்கீங்களா? இஆர்வி வச்சிருக்கீங்களா? எஸ் எஸ். ஆப்ல இருந்தா எடுங்க. ஏசாயங்கிறேன். எபேசியர் 4:19 இஆர்வி எடுத்து வாசிச்சு பாருங்க. வாசிங்க சத்தமா. அவர்கள் தங்கள் வெட்க உணர்வை இழந்து விட்டனர். அதான் தீயவற்றை செய்வதற்கே தங்கள் 29 நீங்கள் பேசும்போது தீயவற்றை சொல்லாதீர்கள், ஆனால் மற்றவர்களுக்கு பயன் தரத்தக்கதும் மற்றவர்களை பலம் உள்ளதாக்குகிறவைகளை மட்டும் பேசுங்கள். மற்றவர்களை பயன் பெறக்கூடிய. ஆமென். மற்றவர்களை பலப்படுத்தவும் மற்றவர்களுக்கு பயன்படும் கூடிய வார்த்தை இல்லாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை. நீங்க அசிங்கமா சில நேரங்களில் பேசுறத, சில மக்கள் பேசுறத பார்த்துருப்பீங்க. அவங்க புழுத்து தட்டுவாங்க, அப்படி தொட தண்டி எல்லாம் என்ன செய்வாங்க சர்வசாதாரணமா. நான் அந்த வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு சொல்லலை, அப்படின்னா அது நல்ல வார்த்தையா பாஸ்டர்? அது ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை. ஆமென். அது நம்மளாலே கேட்க முடியல. அது சில பேருடைய வாழ்க்கையில சகசன்யம். நீங்க பக்கத்தில் ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அவங்க பேசும்போதே அப்படித்தான் என்ன செய்வாங்க, சாதாரணமா பேசும்போதே 2 வார்த்தை விளண்டி போட்டு தான் என்ன செய்வாங்க. அது இங்க குடியிருக்கிற வரைக்கும் காதை அடைச்சிக்கிட்டு தான் என்ன செஞ்சோம். காலையிலேயே அர்ச்சனை தொடங்கிடும். யாரத்தையும் அர்ச்சிப்பாங்களோ தெரியல. கெட்ட வார்த்தைங்கிறது அதை நினைக்காதீங்க. பக்தி விருத்திக்கு ஏது வல்லாத பக்தி விருத்தி உண்டாக்காத. நாம் பேசுகிறதை கேட்கும் போது, இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் காலையில் வாசிக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா,
பேசும்போதே அவங்க கர்த்தருக்குள் பலப்படும்படியான வார்த்தை பேசாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தையாம். நீங்கள் பேசினாலே அவர்கள் கர்த்தருக்குள் உற்சாகம் அடையணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் பக்தி விருத்தின்னு அவங்க அப்படி போட்டிருக்கிறாங்க. நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டால், நம்ம வீட்டில் பேசுகிற புருஷன் பொண்டாட்டி குடும்பத்தினர் பேசுகிறத கேட்டால், மற்றவங்க வெளியே இருந்து கேட்டால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் தான் சொல்கிறேன், வேற யார் வீட்டிலையும் சொல்கிறேன். உங்கள் வீடு எல்லாருமே நம்ம ஒரே குடும்பமாக இருந்தாலும் தனித்தனி வீடு, குடும்பங்களின் குடும்பம். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். எரிஞ்சு விழுகிறோம், கடினமாக வருது அப்படின்னா அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, இவங்க மேலே நமக்கு நம்மளையே அறியாமல் ஏதோ ஒரு காரியத்தினால அவர்களை குறித்த கசப்பான கடினமான காரியம் உள்ள விழுந்து வேர் விட்டு எழும்பி அது மரமா செடியா வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த கசப்பை நீங்கள் நீக்கிற வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வரவே வராது. ஆமென். 30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும், எபேசியர் 4:30, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது தொடர்ச்சியாக தான் அதில் எழுதி இருக்குது. தொடர்ச்சியாக தான் என்ன செய்யுது அதில் எழுதி இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பிரயோஜனம் உண்டாகும்படியான வார்த்தை பேசாட்டாலே, பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவான வார்த்தை பேசாட்டாலே ஆவியானவர் என்ன செய்வாரா? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்பயும் நம்மளை பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க நடத்த வந்திருக்கிறார். ஆமென். நமக்குள்ள இருக்கிற தெய்வம் நம்மளை அவருடைய சாயலில் மாற்றவும் அவருக்கு பிரியமாக மாற்றவும் வந்திருக்கிறாரு. அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறத விட்டுட்டு மற்றவர்கள் டிஸ்கரேஜ் ஆகும்படி, மற்றவர்களை குறை சொல்லும்படி, மற்றவருடைய பலவீனங்களை அதிகரிக்கும்படியான காரியங்களை நம்ம பேசணும்னா யார் துக்கப்படுவா? பரிசுத்த ஆவியானவர். யார் துக்கப்படுறா? யார் மேலே இருக்கிறார்? என் மேலே இருக்க. யார் மேலே இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். யார் மேலே இருக்கிறாரு? என் மேலே இருக்கிறாரு. நீங்கள் உணர்ந்தாலும் உணராட்டாலும் இவங்க மேலே இருக்கார். ஆமென்னு சொல்லுங்களேன். ஒருவேளை நான் நிரம்பி அந்நிய பாஷை பேசலை பாஸ்டர், பரவாயில்ல, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறதுனால தான் இயேசு மெய்யான தெய்வம்னு நீங்கள் நம்பி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் வாய் திறந்து ஆமென். ஆமென். கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பேசினா தான் உங்க ஆவி மனுஷன் விடுதலை ஆகும். ஆமென். ஆமென். கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம் நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ நல்லதை பேசாட்டாலே அவர் துக்கப்படுவார். நீ கெட்ட வார்த்தை பேசினா அது வேற விஷயம். அதெல்லாம் அது வந்து ரொம்ப ஓவரா போச்சுன்னு அர்த்தம். பக்தி விருத்தி உண்டாகாத தேவையற்ற இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகாதது, போகாதது, போனது, வந்தது. இன்னொரு வசனம் தெளிவாக சொல்வது, கிளவிகள் பேசும் சீர்கேடு. கிளவிகள் பேசும் சீர்கேடு. கிளவிகள் வீண் பேச்சு அல்லது கிளவிகள் பேச்சு. கிளவிகள் பேச்சுனா என்னது? அதுகளுக்கு பொழுது போகாது. பார்த்துக்கங்க. அதுக்கு வீட்டில் ஒரு வேலையும் அது கிடையாது. எந்த கிளவியை ஜெயிச்சோன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. அதுகளுக்கு சோறு மட்டும் போட்டு உட்காந்துரும். அந்த தெரு ஓரத்தில் உட்காந்துட்டு போறவன் வர்றவன் அத்தனை பேருடைய டாப் 2 பாட்டத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது? அவன் தெரியுமா உனக்கு, அந்த காலத்தில் அவன் அப்படி இருந்தான். உங்கள்கிட்ட கேட்டாங்களா? பூரா வண்டவாளத்தையும் தண்டவாளத்தில் ஏற்றுறதையும் கிளவிகள் பேச்சு. போனது, வந்தது, அத்தது, இத்தது, அவன் அவளோட ஓடி போனது, அவன் இப்படி போனது, அவன் இப்படி. யார் உங்ககிட்ட அந்த வம்ச வரலாற கேட்டான்? இது கிளவிகள் பேச்சு. சில பேருக்கு அப்படி உட்காந்து பேசலைனாலே அந்த நாளே விடிஞ்சது மாதிரி இருக்காது, சாப்பிட்டது மாதிரியே இருக்காது. நல்லா சாப்பிட்டாலும் போய் அந்த 4 கிளவிகளும் பொக்கு பொக்குன்னு ஏதாவது மென்னுக்கிட்டு அவனை பற்றி இவனை பற்றி அதை பற்றி இதை பற்றி அப்படியே கொஞ்ச நேரம் கடலை ஓட்டாத்தேன். அதான் கிளவிகள் பேச்சு.
வீண் பேச்சு, இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்னா துக்கப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுது, லூக்கா 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 84 வயதுள்ள விதவைன்னு சொல்லப்படும். 84 வயசு யாருக்காவது இருக்கா? 84 வயசு யாருக்காவது இருக்கா? இல்லை. அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? வயதானவங்க, கிழவிகள்னு சொல்லலாம். அந்த விதவை, அந்த வயதான தாயார் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் அவர்கள் மேல் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நீ கிறிஸ்துவை காணும் முன்பதாக மரணம் அடைய மாட்டாய்ன்னு அவருக்கு அந்த அம்மாவுக்கு சொன்னதாக வசனம் சொல்லுது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை பண்ண 8ஆம் நாள் கொண்டு வரும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். எந்த அளவுக்கு நாம் தேவ சன்னிதானத்தில், தேவ சமூகத்தில், ரெஸ்ட் டைங்களில், வயதான காலத்தில் தேவனோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பயன்படுத்தும். இன்னைக்கு வயசாயிடுச்சுன்னா நமக்குன்னு ஒரு திருநை, நமக்குன்னு ஒரு தட்டை கொடுத்துட்டு உட்காந்து போற வர்றவங்களெல்லாம் புரணி பேசுன்னு சொன்னா, தேவ சமூகத்தில் இருக்க நம்ம என்ன செய்யணும்? பழகணும். தேவையில்லாததை பேசிதான் நமக்கு பலனே குறையுது. ஒரு பேட்டி கொடுக்கும்போது ரஜினிகாந்த் சொன்னார், சினிமா நடிகர் ரஜினிகாந்த் சொல்லும்போது, வாயின் வார்த்தையில் சக்தி இருக்கிறது, அதை தேவையில்லாமல் நான் செலவழிக்க மாட்டேன். அவனுக்கு இருந்த வெளிப்பாடு நமக்கு கிடையாது. என்ன சொல்றாரு? பேச்சு, அந்த சவுண்டு, நம்ம பேசுற பேச்சுல சக்தி இருக்குங்க. அந்த சக்தியை நான் தேவையில்லாமல் செலவழிக்க. என்ன நறுக்கு பொறுக்கா பேசுறீங்களே, ஆமாங்கிறீங்க, இல்லைங்கிறீங்க, ஊங்குறீங்க, ஆங்குறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க. என்ன பேச்சில் என்னது இருக்குது? வாயின் வார்த்தையில் சக்தி இருக்குது, அதை அனாவசியமாக செலவழிக்க கூடாதுங்கிறார். வசனம் சொல்லுது, ஒவ்வொரு வார்த்தையிலையும் உன் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்டவங்களுக்கு வெளிப்பாடு வருது. அவங்க அப்படி இருக்கிறாங்க. நாம் தேவ சமூகத்தில் இருந்து வசனத்தை வாசித்து எப்படியெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே அசிங்கமான வேர்டு, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தை, மற்றவர்களை குறை சொல்லுகிற வார்த்தை, இதெல்லாம் கர்த்தர் துக்கப்படுவார். அந்த வசனத்தை மறுபடியும் 30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி துக்கப்படுத்துறோம் அப்படின்னா, பக்தி விருத்தி உண்டாகாத வார்த்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம். பக்தி விருத்தி உண்டாகாத, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகாத வார்த்தை ஏன் பேசுறோம்னா 31 சொல்றது, சகல விதமான கசப்பும் உள்ள கசப்பு கிடக்கு, கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதை செய்யாததுனாலதான் மேல உள்ள 30வது வசனம் 31வது வசனத்தில் உள்ள கசப்பு, கோபம், கசப்பினால கோபத்தினால கோபம் வந்துருச்சுன்னா அடுத்து மூர்க்கம், அடுத்து கூக்குரல், அடுத்து தூஷணம், வையிறது, அசிங்கமா என்ன செய்யறது? தூஷிக்கிறது. வரிசையா வருது பாருங்க. அடிப்படை என்னது? கசப்பு. இந்த கசப்பு எத்தனை படியில போகுது பாருங்க. கசப்பு வந்துருச்சு, கோபம் வந்து, அடுத்து கசப்பு வந்தா கோபம் வருது, கோபம் கொஞ்சம் கூடும்போது மூர்க்கமா மாறுது, மூர்க்கம் வந்த உடனே கூக்குரல் வருது, கூக்குரல் அடுத்து அடிதடியா மாறும், அல்லது தூஷணம், முடியாத நிலைமையில அசிங்கமான தூஷணம் வருதா? ஆவியானவரை நீங்க ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்டவர்கள் ஆவியானவரை உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? முதல்ல
நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது என்ன விளைவை கொண்டு வரும் அப்படின்னு யோசிச்சு பேச பழகணும். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். இங்கே தான் இருக்குங்கிறவங்க சத்தமாக கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில பேர் இல்லை பார்த்தீங்களா? இருக்கீங்களா? இங்கே நாம் ஒரு வார்த்தையை பேச போகிறோம் அப்படின்னு நம்மளுடைய மைண்டில் இருந்து தான் பேசுகிறோம். அந்த வார்த்தை பேசினா அங்கேருந்து என்ன ரிஃப்ளெக்ட் வரும்னு யோசித்து பேசினா அங்கே பிரச்சனை சால்வ். நீங்கள் அதை யோசித்து முடிவு பண்ண முன்னாடி அந்த பிரச்சனையினுடைய வீரியம் பாதி குறையும். நல்ல வேளை இதை பேசலை, பதிலுக்கு பதில் நம்ம பேசி இருந்தால் இன்னைக்கு என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே ரெண்டாவது யோசிப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை பேச முன்னதாக கொஞ்சம் யோசிச்சு என்ன செய்யணும்? பேசணும். அப்படி பொங்கி கோபம் வருது அப்படின்னாலே அந்த அளவுக்கு நமக்குள்ள கசப்பும் வைராக்கியமும் அவங்க மேலே கோபமும் இருக்குன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. இதை விட்டுட்டு பேசாமல் நம்ம அந்த ஆளுகளோட பேசாமல் அமைதியாக இருந்துருவோமா? அவங்க மேலே நமக்கு மன வருத்தம் கசப்பு இருக்குது, அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுருவோம்னா, நான் சொல்கிறேன், ஒரு விதை எடுக்கிறீங்க, அந்த இது கசப்பு, அது பேர் என்னது? அதை ஊனி வச்சிடுறீங்க, அது என்ன செய்யுது? முளைச்சி வேறு விடுது. சரி விடு, நம்ம சத்தம் போடாமல் அமைதியாக அதுக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்துருவோம்னா, நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றாட்டாலும் அது முளைக்கும். நீங்கள் ஒரு முளை விட்டதை, அந்த முளைச்சி அப்படி வேர் உள்ளே போனதை நீங்கள் கண்டுக்கிடாமல் இருந்ததுனால அது அப்படியே நிற்குமா? அது என்ன செய்யும்? அது வளர்ந்து அது செடியாகி மரமாகும். செடியை பிடுங்கலாம், முளை விடும் போது கிள்ளலாம், மரத்தை கிள்ள முடியுமா? சொல்லுங்க. அப்புறம் அடிப்படையிலேயே அதை அறுத்தெறிகிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்கிறது பயங்கரமான திருக்குள்ளதும் கேடுள்ளதும் எது? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இருதயமே ரொம்ப திருக்கும் கேடுமா யோசிக்க கூடியது. விடுறா கல்திய, அதை அப்படியே விட்டுடா, அவ என்னைக்குனாலும் நம்ம கிட்ட மாட்டதான்டா செய்வான் சொல்லுவோமா? அது வரைக்கும் என்னது? அது வளருது. கசப்பு என்ன செய்யுது? வளர்ந்துக்கிட்டே போகுது. நீ அதை கண்டுக்கிடாட்டாலும், நீ அதுக்கு தண்ணி ஊத்தாட்டாலும் அது வளர்ந்து நிற்கும். ஒரு நாளில் வெடிச்சு கிளம்பும் பாருங்க. அப்பம்போது அநேகரை கலக்கி என்ன இப்படின்னு நினச்சேன், இந்த சிஸ்டர் இப்போத்தையும் இவங்க வண்டவாளம் தெரியுது. இவ்வளோ நாளும் வந்துட்டு பரிசுத்தவாட்டி மாதிரி போனாங்க, வீட்டில் போய் பார்த்தா தானே இவங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுதுன்னு அநேகருக்கு இடரல் ஆயிரும். அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கை இடரலாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அந்த ஏதோ ஒரு நேரத்தில் வெடிச்ச வெடிப்புல அநேகர் பாதிக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. போச்சுராக எழுதிய அப்படின்னு சொல்லி முளையிலேயே கிள்ளணும். சொல்லுங்க. முளையிலேயே முளைக்கும் போதே கிளியணும். அங்க தெளிவா சொல்லுது, ஒருவருக்கொருவர் 32 தயவாயும், ஒருவருக்கொருவர் தயவாயும். எல்லாரும் சொல்லுங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும். தயவுனா என்ன? தயவுனா என்ன? தயவுனா என்னங்க? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் அப்படின்னா, தயவு செய்து அப்படின்னா, நான் அதுக்கு பாத்திரம் இல்லை, நான் அதுக்கு ஏற்றவன் இல்லை, தயவு செய்து எனக்கு செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? உரிமையா கூலியை கொடுறா அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுதி இருக்குன்னு வேலை செஞ்சுட்டு கூலியை வாங்கும்போது தயவு செய்து கூலியை தந்துருங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. 6 நாள் வேலை பார்த்துருக்கு, கூலியை கொடு அப்படித்தான் சொல்லுவோம். இது உரிமை. தயவு செய்துன்னா கருணை. நான் ஒன்றும் செய்யலை, ஆனால் எனக்கு ஏதாவது இதே தயவு அப்படின்னா தகுதியே இல்லை, அவங்கள நேசிக்க தகுதியே, அவங்கள அன்பு கூற முடியாது, அவங்க மோசமாத்தே இருக்காங்க. ஆனால் தயவா சொல்லுங்க, தயவா அப்படின்னா நீ இரக்கம் காண்பி,
நீ அவங்க மேல இயேசு உன் மேல அன்பு கூர்ந்தது போல, அங்க வசனம் சொல்லுது, தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறார். நாம் பாவிகளாயும் துரோகிகளாயும் விரோதிகளாயும் மனதிலே சத்துருக்களாயும் இருக்கும்போது நம்மை தேவனுடைய அன்பு நிரப்பி பரிசுத்தமாக்குனது மாதிரியே நீங்க மற்றவங்களுக்கு தயவு காட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. தயவு காட்டுறன்னா தகுதியானவங்களுக்கு காட்டுறது தயவல்ல, தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு காட்டுறது தயவு. ஆமென் சொல்லுங்க. நாள் முழுவதும் வேலை பார்த்துருக்கேன், இந்தா ஒரு 500 ரூபா பிச்சை மாதிரி போடுறேன், தயவு பண்ணுறேன் அப்படின்னா சரியா? ஏய் என்ன வேலை பார்த்தா கூலிய கூடியா அப்படின்னு கேட்போம். தயவா உனக்கு பிச்சையா 500 ரூபா தர்றேன்னு சொன்னால் அந்த முதலாளியை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்? ஏண்டா வேலை பார்த்ததுக்கு கொடுக்குற கூலி பிச்சையா உனக்கு, தயவா? ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தகுதி உள்ளவர்களுக்கு கொடுப்பது தயவல்ல, தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டுவது தான் தயவு. இப்ப வாசி பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும். அப்படின்னா ஒருவர் மேல நீங்க மனஸ்தாபம் இருந்தா தயவு பண்ணுங்க. அவங்க மேல குறை இருந்தா தயவு காட்டுங்க. கர்த்தர் உங்க மேல எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ நானும் உங்களுக்கு மன்னிக்கிறேன் அப்படித்தானே சொன்னாரு. நீங்கள் மன்னிக்கலைன்னா அவரும் மன்னிக்க மாட்டார். நானும் உங்க கடனை மன்னிக்கிறது இல்லை. அப்ப எவ்வளவு பிரச்சனை பார்த்தீங்களா? இது வேறாக்கும். இந்த வேற அறுத்தாத்தேன் தப்பிக்க முடியும். இது நிமித்தம் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் தடைபடும். தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் அந்த சின்ன வேறு தடுத்து நிப்பாட்டிடும். ஆமென். தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதங்கள் ரிட்டர்ன் போயிடும் கர்த்தருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்கு பண்ணி இருக்கிற பிளஸ்ஸிங் மறுபடியும் அவர்கிட்டயே போயிடும். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க போய் வாசிச்சு பார்த்துங்க மத்தேயு 18 கடைசியில். அப்படின்னா இந்த சின்ன கசப்பு எவ்வளவு பெரிய நன்மையை கெடுத்துருது பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு உங்கள் அனுபவத்தில், இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அனுபவத்தில்னு சொல்கிறேன். எப்படி தெரியுமா? ரசம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ரசம் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் போது ஒரு உங்களுக்கே தெரியாமல் ஒற்றை வேப்பலை அந்த அரைக்கிறதுல விழுந்துருச்சு. அது அப்போ அந்த காலத்தில் அரைப்பாக இல்லையா? அரைப்பாங்கல்ல, அரைகுறைய அரைப்பாங்க. அரைக்கும் போது அந்த நிழலுக்காக வேப்ப மரத்தடியில் உட்காந்து அரைக்கும் போது ஒத்த வேப்பலை உங்களுக்கு தெரியாமல் விழுந்து அரைபட்டுருச்சு. அது கருவேப்பிலைன்னு நினச்சி நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? கண்டுக்கிடாமல் விட்டுவிட்டீங்க. ஒத்த வேப்பலை தான், ரொம்ப இல்லை, இவ்வளவுலாம் கிடையாது. ரசம் அன்னைக்கு என்ன செய்யும்? அனுபவப்பட்டிருக்கீங்களா? நான்லாம் இது கருவேப்பிலைன்னு சொல்லி வேப்பிலையை சேர்த்து ஒருக்க தாளிச்சதில் அந்த இதே கசந்துருச்சு. ஏங்க எவ்வளவு போடுறோம், இவ்வளவு வெள்ளைப்பூடு போடுறோம், இவ்வளவு சீரகம் போடுறோம், இவ்வளவு அதை போடுறோம், இதை போடுறோம், என்னென்னமோ போடுறோம். அந்த டேஸ்ட் எல்லாம் விட்டுப்பட்டு இந்த ஒத்த கருவேப்பிலை ஏன் இப்படி அப்படின்னா அதுக்கு வீரியம் அவ்வளவு. ஆமென். கசப்பை லேசாக நினைக்காதீங்க. ஒரு 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 கோழி எடுங்க, ஒரு ஏதாவது ஒரு இது எடுங்க, அதில் பித்துன்னு இந்த விழுதண்டி தான் இருக்கும். 15 கிலோ 20 கிலோ நிறையா இருக்கிற ஆட்டில் பித்து எவ்வளோண்டி இருக்கும்னா 2 கிராம் இருக்கும். 2 கிராம் 3 கிராம் தான் இருக்கும். அதை சரியாக அகற்றலைன்னா 15 கிலோ கறியும் கசந்துடும். நீங்கள் அறுக்கிறவங்களோட இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த ஈரலில், அந்த ஹார்ட்டுக்கு பக்கத்தில் ஈரலோடு சேர்ந்து அது மிங்கலாக இருக்கும். அதுதான் பித்தும்பாங்க, பிச்சும்பாங்க, கசப்பான பிச்சு. அந்த நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8:16-13 இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து வாசிச்சு பாருங்கள். அப்போஸ்தலர் 8:23. கசப்பான பிச்சிலும்
பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் அப்படின்னா என்ன அப்படி செஞ்சிட்டான் அந்த மனுஷன்? என்னங்க பெருசா செஞ்சான்? நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோமே, ஏற்கனவே அதை படிச்சிருக்கிறோமே. அப்போஸ்தலர் வந்து தங்கள் கைகளை வைத்த போது அங்கே இருந்தவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இதை பார்த்த சீமோன், ஞானஸ்நானம் எடுத்து சபையில விசுவாசியா இருக்கிற ஒரு சீமோன் என்கிறவன், அவர்கள் கை வைத்தவுடனே இவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள்னு பார்த்த உடனே கை நிறைய பணத்தை கொண்டு வந்து, நானும் யார் மேல் கை வைப்பேனோ அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கும்படி எனக்கு அதிகாரத்தை தரணும்னு சொன்ன உடனே, உன் பணம் உன்னோடு நாசமா போகட்டும்னு சொல்லி பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்க நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் இருக்கிறதாக காண்கிறேன்னு சொன்னார். ஆமென். இதெல்லாம் நடந்தது அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். அவனுடைய நினைவு என்ன? நம்மளும் அப்படிப்பட்ட ஆளா மாறணும். அதுக்கு இவங்களுக்கு ஏதாவது என்ன செய்வோம்? பணம் கொடுத்தனால அந்த வரத்தை பெற்றுக்கொள்வோம்னு நினைச்சான். இதுல பெருசா தப்பு இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தினால நான் சாதிச்சிருவேன், பணத்தினால நான் எதையாவது வாங்கிடுவேன்னு தேவனிடத்தில் என்னமே செய்ய முடியாது. தேவனுடைய காரியங்கள் எல்லாமே கிருபையினால் கொடுக்கப்படுகிறது. அவரிடத்தில் அவர் வைத்திருக்கிற ஒழுங்கு முறைமையின்படிதான் யாருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பாரு? யாருக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை தருவாரு? தாகம் உள்ளவனுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு. ஆமென். கீழ்ப்படுகிறவர்களுக்கு 5:32 இருக்கு அப்போஸ்தலர்ல. அப்புறம் ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் வச்சிருக்கிறபடி தாகத்தோடு இருந்தா, வாஞ்சியோடு இருந்தா, தேவனுடைய சித்தத்தின்படியான ஒரு விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு இருந்தா பரிசுத்த ஆவியானவர் அவனை என்ன செய்வாரு? நிரப்புவார். அழைப்பு இருந்தா, கிருபை இருந்தா, தான கை வச்சா என்ன செய்வாரு? நிரப்புவார். பணத்தினால சாதிக்க நினைச்ச உடனே, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் பணத்தினால சம்பாதிக்க நினைச்சான், ரைட்டு. ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். அந்த வசனத்தை வாசிங்க. எத்தனை? 23. நீ கசப்பான பிச்சிலும், வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். அப்ப கசப்பான பிச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டது எது? கசப்பான பிச்சும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்க அப்படின்னு சொல்றாருல, அது எதுங்க? பணத்தினால சாதிச்சிடலான்னு சொல்றது பண ஆசை. எதையாவது கொடுத்து ஏமாத்திடலாம், அதை வாங்கிடலாம், இதை கொடுத்து அதை வாங்கிடலாம், இதை கொடுத்து இவகிட்ட இதை வாங்கிடலாம், இதை கொடுத்து இல்லை. பணத்தை வச்சு சாதிக்கணும்னு நினைக்கிறது தவறான மனநிலைமைன்னு சொல்கிறோம். இல்லை, அது அவர் சொல்கிறாரு, வெளிப்பாடாக கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலையும் நீ இருக்கிற. ஆமென். பணம் 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 பணம்னு மனம் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள கசப்பு, உள்ள பாவ கட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் எல்லாருக்கும் தேவை. கர்த்தர் பணத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தான் கொடுக்குறார். சம்பாதிக்கத்தக்க பலனை கொடுத்து, சம்பாதிக்கிறது எதுக்கு? நம்ம தேவைகளை சந்திப்பதற்கு. ஆனால் அந்த பணத்தினால நான் தேவனுடையவைகளை எதையாவது சாதிச்சிருவேன், நான் நினைக்கிறத செஞ்சிடணும்னு நினைச்சா, அப்படிப்பட்டவங்க பாவ கட்டிலையும் கசப்பான அனுபவத்திலையும் பிச்சிலையும் இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஜாக்கிரதை. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளையே தெரியாம நமக்குள்ள வளருகிற சத்துருவினுடைய திட்டங்கள், தந்திரங்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அந்த மறுபடியும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. சத்தமா வாசிங்க எல்லாரும் சேர்ந்து.
யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும். சமாதானத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறனால தான் அடுத்து அவர் சொல்றாரு, நீ யார் எல்லாரோடும் சமாதானமாய் இல்லாட்டாலே பரிசுத்த குலைச்சலாய் இருக்கிறோம் என்பது அர்த்தம். அல்லேலூயா. என்னால் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க முடியலைங்க. அவங்கள நினச்சா ஒரு மாதிரியா இருக்குது, இவங்களோட என்னால் பேச முடியாது, இவங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது, அவங்களோட என்னால் இணைஞ்சு போகவே முடியாது, அவங்களோட பேசவே முடியாது, அவங்க மூஞ்சிலேயே செத்தா கூட மூஞ்சில முடிக்க மாட்டேன். செத்தா எப்படி மூஞ்சில முடிப்பேன்? உயிரோடு இருக்கும்போதே முழிக்க முடியாட்டி செத்ததுக்கு அப்புறம் எப்படி முழிக்க முடியும்? நீ எனக்கு தூக்கிட்டு போயா காம்பாக? இதெல்லாம் வகையா கசப்பு வேறு ஒன்றிடுச்சுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அப்படின்னா உங்களை இன்னும் தேவனுடைய பார்வையில், தேவனுடைய அந்த மன்னிக்கிற மனப்பான்மையில் நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கல. கர்த்தர் எனக்கு தகுதிக்கு தக்கன கொடுத்துருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஆண்டவர் நினைப்பார். கிறிஸ்து நம்மை தம்முடைய கிருபையினால் மன்னிச்சார். ஆமென். எந்த தகுதியும் இல்லாத என்னை அவர் பரிசுத்த வல்லமையினால் நிரப்பி, அன்பினால் நிரப்பி, அந்த மன்னிப்பினால் நிரப்பினாரே, அதுபோல நான் செய்யலைன்னு அர்த்தம். நான் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். மன்னிக்க முடியாத ஏதாவது ஒரு குற்றம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமாக செய்த உங்கள் சொந்த பந்தம், உங்கள் உற்றார் உறவு, வீட்டால் அல்லாதது என்னவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்னால் இந்த விஷயத்தை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்றவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுங்க பார்ப்போம். இது எப்படி மன்னிக்கிறது? மன்னிக்க முடியாத காரியமே இல்லை. தன் கணவனை தீயிலிட்டு, தன் கணவனையும் பிள்ளைகளையும் தீயிலிட்டு எரிச்சு தூங்கிட்டு இருக்கும் போது எரிச்சவங்களை மனைவி சொல்லுது, நான் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். யார் சொன்னா? ஒரிசாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்து சொத்துக்களெல்லாம் விற்றுட்டு வந்து தொழுநோயாளிகளுக்கு, குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு விரோதமாக இந்துக்கள் வெறியர்கள் என்ன செஞ்சாங்க, இவங்க ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு 12 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பேசாமல் வேனை நிற்பாட்டி வேன்லேயே படுத்து தூங்கிட்டு ஆக்சிடென்டேஷன் ஆயிடக்கூடாதுன்னு தூங்கிக்கிட்டு இருந்தவங்களை சுத்துக்க வைக்கோலை போட்டு பெட்ரோலை ஊற்றி அப்படியே வண்டியோட 2 மகன்கள், அந்த வீட்டுக்காரது எல்லாரையும் எரித்து கொன்னவங்களுடைய மறுநாள் அந்த அடக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க, என் கர்த்தர் எங்களை மன்னித்தது போல நான் என்னுடைய கணவரையும் என் பிள்ளைகளையும் இப்படி அநியாயமாய் உயிரோடு எரித்தவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? நம்மளால் முடியும். இதை விட ஒரு பெரிய காரியம் உண்டாங்க? இதை விட ஒரு பெரிய குற்றம் உங்கள் சொந்த பந்தங்கள் யாரும் செஞ்சுருப்பாங்களா? உங்கள் மனைவி செஞ்சுருப்பாங்களா? உங்கள் கணவர் செஞ்சுருப்பாரா? இல்லை உங்கள் மாமியார் செஞ்சுருப்பாரா? இல்லை உங்கள் வீட்டுக்காரர் செஞ்சுருப்பாரா? உயிரோட எரித்து கொலை செய்து அவங்க கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே இருந்து ஒரு கம்பை வச்சு உள்ளே தள்ளுறாங்க. எவ்வளோ கொடூரமான, உயிரோடு எரித்து கொன்ன அந்த பாதக செயலை அந்த வீட்டுக்காரமாக சொல்கிறாங்க, நான் மனதார மன்னிக்கிறேன், அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அவன் பேர் தாரா சிங் அப்படிங்கிற ஒரு மனுஷன். அந்த தலைவன், அந்த கும்பலுக்கு ஒரு இந்து முன்னணி தலைவன் அல்லது ஆர்எஸ்எஸ் சமயத்தை சேர்ந்த பஜ்ரங் தள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பேர் என்னது? தாரா சிங். அவனை வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சு? பிடிச்சு ஜெயிலில் போட்டுருச்சு. அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்கன்னு இவங்க சொன்னாங்க. இவங்க மன்னிச்சிட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் மன்னிக்கிறதாக இல்லை, பிடிச்சு உள்ளே போட்டான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னதாக ஒரு செய்தி வருது, அந்த சிறைச்சாலையில் அந்த தாரா சிங் இரவெல்லாம் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டே, இப்படி ஒரு காரியத்தை இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு அழுகிறானா. என்ன சொன்னான் தெரியுமா? இப்படி எனக்கு ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு அந்த பொம்பளை சொல்லியிருந்தா பரவாயில்ல, மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தானா. மன்னிப்பு என்பது மகா பெரிய ஆயுதம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? நான் மன்னிக்கிறேன். பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் போயிட்டார். நம்மளால என்ன செய்ய முடியல? சின்ன தவறை என்ன செய்ய முடியல? சொல்லுங்க வாயை திறந்து.
நமக்கு விரோதமாய் பேசின கடினமான பேச்சுகளை மன்னிக்க முடியல. சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்க முடியல. என்னமோ நம்ம நீதியிலேயே பிறந்து நீதியிலேயே வளர்ந்து அப்படி நீதியிலேயே நீந்திக்கிட்டு போறது மாதிரி பூராமே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான்கள் நம்மெல்லாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஒரு பொய் கூட சொன்னதில்லைன்னு சொல்றவங்க யாராவது நான் கை தூக்குங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். அதைத்தான் நீங்க சொல்லிட்டீங்களா பாஸ்டர்? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்கள். ஒரு நாள்ல ஒரு பொய்யாயிலும் சொல்லாட்டே தூக்கமே வரமாட்டேங்குது. நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவரிடத்துல யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் அவருக்கு பிள்ளைன்னு சொல்றதுக்கு நமக்கு வெட்கமா. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மளை உணரும் போது ஆண்டவர் அந்த கசப்பான வேரை எடுத்து போடுகிறார். அதை பிட்டு எடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்த தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கள் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் ஜீசஸ் எல்லாரும் முழங்கள் படிடுவோமா? ஜீசஸ். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம் என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாயிருப்பதாக. உமக்கு உகந்தனவாயிருப்பதாக. எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக. நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக. நான் நடக்கும் பாதையெல்லாம் நான் நடக்கும் பாதையெல்லாம் உகந்தனவாயிருப்பதாக. உமக்கு உகந்தனவாயிருப்பதாக. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை, என் பேச்சுக்கள், என் இதயத்தின் தியானங்கள் உமக்கு உகந்தவையாய் மாறட்டும். கசப்புகள் எங்கு ஒளிந்திருக்கிறது என்பதை எங்களுக்கு இந்த காலை வேளையில காட்டி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். யார் மேல எனக்கு கசப்பு இருக்குதுங்கிறத எனக்கு காட்டி கொடுத்து அதை பிடுங்கி எரியும்படியாக மன்னிக்கும்படியான
ஒரு மனப்பக்குவத்தை இந்த நாளில் எனக்கு தாருங்க ஆண்டவரே. அப்படி எழும்பி நில்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே அப்பா அப்பா, யார் மேலேயும் கசப்பு வேண்டாம் சொல்லுங்க. யார் மேலேயும் கசப்பு வேண்டாம், எதன் மேலேயும் வெறுப்பு வேண்டாம். என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு உகந்ததாய் மாறுவதாக. அப்பா, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பான வேற இந்த நாளில் அறுத்துருங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற யார் மேல அப்படி கசப்பு இருக்கிறது, எதை நினைக்கும் போது உங்க உள்ளத்துல குமுறல் வருகிறது, எதன் மேல உங்களுக்கு ஆத்திரம் எழும்புகிறது, ஆமேன், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்க மன்னிச்சது போல சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. சிஸ்டர் சொல்லுங்க, சகோதரன் சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. எல்லாம் எழும்பி நின்று, அப்பா, எனக்குள்ள இருக்கிற அந்த கசப்பான அனுபவம், மன்னிக்க முடியாத தன்மைகள் எல்லாம் எல்லாம் அழிக்கப்படுவதாக, அந்த வேறு வெட்டி எறியப்படுவதாக. அந்த கசப்பான அனுபவம், கசப்புகளை வேறு விட்டு கலக்கம் உண்டாக்குகிற காரியங்கள் எல்லாம் இந்த நாளில் ஆவியானவர் உதவியோடு நிக்கிரகம் பண்ணப்படுவதாக, எனக்குள்ள அழிக்கப்படுவதாக, பரிசுத்த ஆவியினால் சுட்டரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. குறித்தும் அப்பா அப்பா அப்பா, உங்க வல்லமை என்ன சுத்திகரிக்கட்டும். உங்க நன்மை வரக்கூடாதபடி, உங்க ஆசீர்வாதம் கிடைக்க கூடாதபடி, நீங்க கொடுத்தது எனக்கு நிலைக்க கூடாதபடி இருக்கிற எல்லாம் அந்த சீர்கேடான இந்த கெடுத்து போடுகிற கசப்பு, ஒரு நன்மையான காரியத்துல ஒரு வேப்பல விழும்போது எப்படி அது கசக்குதோ அதுபோல இந்த சின்ன கசப்பு, இந்த சின்ன கசப்பு நன்மையை கெடுத்து விடுகிறதே. அப்பா, தயவாய் 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 ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரித்து எனக்குள்ள இருக்கிற அந்த கசப்பை பிடுங்குங்க. சொல்லுங்க வாயை திறந்து. மனைவியை பார்க்கும்போது உள்ளம் பொங்குதா, உள்ளம் அப்படியே குமுறுதா, மாமியார நினைக்கும் போதே உள்ளத்துல அப்படி கொதிப்பு எழுகுதா, தூக்கி போடு, தூக்கி போடு. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை மன்னிக்க பலன் தாரும், மன்னிக்க பலன் தாரும். நான் மன்னிக்கிறேன் வாயை திறந்து சொல்லுங்க. யாரு மேல எனக்கு மன வருத்தம் இருக்கோ, நீங்க எனக்கு மன்னிச்சதை நினைச்சு நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. யாவரோடும் சமாதானமா இருப்பேன். சொல்லுங்க, யாவரோடும் சமாதானமா இருப்பேன். யாரையும் வார்த்தையை விட்டறிஞ்சு பேச மாட்டேன், யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன், எதையும் பணத்தினால சாதிக்கலான்னு நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. அந்த கசப்புகள் எல்லாம் என்ன விட்டு விலகட்டும். சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்கிறார். அது கசப்பு உன் வாழ்க்கையை கசக்க பண்ணிரும், உன் வாழ்க்கையை கசந்து போக பண்ணிரும். நகோமி சொன்னா, மாறான்னு சொல்லுங்க, சர்வ வல்ல தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். இல்லைங்க, உனக்குள்ள அந்த தீமை இருந்ததுனால கசந்துருச்சு வாழ்க்கை. அதை எடுத்து போட என்னைக்கு நீ தீர்மானிச்சு எருசலேம்ங்கிற தேவனுடைய வீட்டுக்கு வந்தையோ, பெத்லகேம்ங்கிற தேவனுடைய அப்பத்தின் வீட்டுக்கு வந்தையோ, அன்னைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த கசப்பின் வேற கர்த்தர் அறுத்தாரு, நன்மை முளைச்சிருச்சு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை செழிச்சிருச்சு. ஓ, அவளுடைய வாழ்க்கையில இன்னொரு சந்ததிய ஓபேத்த கர்த்தர் கொடுத்து அவ வீட்டை கட்டினாரே. உன் வீடு கட்டப்படாம இருக்கிறதுக்கு அந்த கசப்பு காரணமா இருக்கலாம். தேவனுடைய வழியிலிருந்து நீ தூரமாகி வாழ்க்கை கசந்து போயிருக்கலாம். மாறு. அப்பா 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 சமூகத்துக்கு, அப்பா சமூகத்துல வந்து அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆண்டவர் யாரோட பேசுறாரோ தெரியாது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை, நீ கசப்பை விட்டு விட்டேனா உன் வார்த்தை சாப்பிட்டா மாறும். நானே ரொம்ப மோசமானவன், என்னைய கர்த்தர் நேசிச்சாரு. நான் யார் மேல கசந்து கொள்ள, நான் யார கடுக்குன்னு பேச, யார நறுக்குன்னு பேச,
என்னையவே கர்த்தர் அன்பா நடத்துறாரே. உணருங்க, உணர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே நானும் மற்றவங்க மேல தயவு காட்டுவேன். சொல்லுங்க, தயவாய் இருப்பேன், மன உருக்கமா இருப்பேன். கிறிஸ்து எனக்கு மன்னிச்சது போல நானும் மன்னிச்சு, ஏசா இழந்து போனது மாதிரி நான் இழந்து போக மாட்டேன். ஏசா அப்படி செய்தது மாதிரி நான் செஞ்சிடாதபடிக்கு நான் மன்னிக்கிறேன். சொல்லுங்க, நான் மனதுருக்கத்தோடு மன்னிக்கிறேன்ப்பா. எனக்கு அந்த மனதுருக்கத்தை கட்டளை எடுங்கப்பா. ஹல்லேலூயா. எதை குறித்தும் கலக்கமில்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. கசப்பு இல்லாட்டி கலக்கம் வராது. மேலும் கசப்பு இல்லப்பா. உங்க வாழ்க்கையில, உங்க இருதயத்துல கசப்பு இருந்தா கலக்கம் வரும். மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? எனக்கு விரோதமாய் நடந்து கொண்ட அந்த மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை அற்பமாய் பேசின அந்த மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை கேவலமாய் நடத்தின அந்த மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? என்ன தரக்குறைவாய் பேசின அந்த மனிதர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மேல் கல்லறிந்த அந்த மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீங்க சொல்ல சொல்ல விடுதலை ஆவீங்க. நீங்க சொல்ல சொல்ல விடுதலை ஆவீங்க. என்ன நாசமா போன்னு சொன்ன அந்த மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா. சொல்லுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க சுக வாழ்வா இருக்கட்டும். நீ ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் அவங்க தகுதி இல்லாட்டா உங்ககிட்ட தான் திரும்பி வரும். நீ சபிச்சேனா அந்த சாபத்துக்கு அவங்க தகுதி இல்லாட்டி அந்த சாபம் உங்ககிட்ட தான் திரும்பி வரும். உங்க வாயில நல்ல வார்த்தை வரட்டும். உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி. அப்பா சொல்லியிருக்காருல்ல, அப்பா சொல்லியிருக்காருல்ல. நீங்க இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா பேசுறவங்களை ஆசீர்வதிங்க பார்க்கலாம், உங்களை சபிச்சவங்களை ஆசீர்வதிங்க பார்க்கலாம், உங்களை வேதனைப்படுத்தினவங்களை, உங்களை குலையீரும் குற்றுயிருமா விட்டுட்டு உங்களை கவனிக்காம போனவங்களை பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அப்பா பார்க்கட்டும், அப்பா கேட்கட்டும். உங்க வாழ்க்கை சிறையிருப்பு திரும்பும். நீ செய்ய 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 செய்ய, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு திரும்பும். நீ மன்னிச்சுட்டேனா நீ விடுதலை ஆயிட்ட, மன்னிக்கிறேன்னா நீ சிறையில மாட்டிக்கிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. மன்னியாமை என்கிற சிறைக்குள்ள உன்னை தள்ளுறான் சாத்தான். கசப்புங்கிற ஒரு கடும் குழியில உன்னை தள்ளுறான். கசப்புல இருந்து வெளியே வந்துரு. ஆண்டவரே, ஆண்டவரே, என் இருதயத்துல பாவ கசப்பு, ஆண்டவரே, அந்த கசப்பான பிச்சு இருந்துடக்கூடாது. அதுதான் பாவ கட்டு. நான் அதுல இருந்து விடுபடுறேன் ஆண்டவரே, மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிக்கிறேன், எனக்கு விரோதமா பேசுறவங்களை மன்னிக்கிறேன், எனக்கு எதிரடையா செயல்பட்டவங்களை மன்னிக்கிறேன், என்னை கைவிட்டவங்களை மன்னிக்கிறேன். என் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி கஷ்டப்படுத்தினவங்களை மன்னிக்கிறேன். சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சொல்ல சொல்ல சொல்லுங்க. என்னை கேவலப்படுத்தி பேசினவங்களை மன்னிக்கிறேன், என்னை அசிங்கமா பேசினவங்களை நான் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு தீமை செஞ்சவங்களை நான் மன்னிக்கிறேன்,
என்ன பாடுபடுத்தினவங்களை, என்ன பாடாப்படுத்தினவங்களை நான் மன்னிக்கிறேன் சொல்லுங்க. மன்னிக்கிறேன். சமயம் கிடைச்சா மன்னிப்பு. நீங்க ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. நீங்க யாரையாவது கஷ்டப்படுத்தி இருந்தீங்க, யாரையாவது துன்பப்படுத்தி இருந்தீங்க, யாரையாவது வசிருந்தீங்க, யாரையாவது சண்டை ஓட்டுறீங்கன்னா போய் மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் பார்க்கிறாரு. நான் பேசுனது தப்பு தான், நான் உங்களை வருத்தப்படுத்தினது தப்பு தான், நான் உங்களை வசது தப்பு தான், நான் உங்களை அசிங்கமா பேசுனது தப்பு தான், மன்னிச்சிருங்கன்னு போய் கையை பிடிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. கர்த்தர் அவர்களை ரட்சிப்பாரு. உன் நற்குணம் வெளிப்படட்டும். மன்னிப்பு கேட்க வெட்கப்படாத. இனி நான் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லு. இனி நான் அப்படி பேச மாட்டேன். அந்த கசப்பு இருக்கிறதுனால தான் அந்த கடுஞ்சொல்லு வருது. அந்த கசப்பு இருக்கிறதுனால தான் அந்த கூக்குரல் வருது. அந்த கசப்பு இருக்கிறதுனால தான் மூர்க்கம் வந்து அடிக்கணும் தோணுது. கோபம் ஏன் வருது? கசப்பு. கசப்பு. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கசப்பை அறுத்தெறிஞ்சிருங்க ஆண்டவரே. சொல்லுங்க. எல்லாம் அந்த பிச்சை எடுத்துருங்க ஆண்டவரே. ஹalleluya. Thank you அப்பா. ஆண்டவர் இந்த நாள்ல அநேகரோட பேசிக்கிட்டு இருக்காரு. அநேகருடைய வாழ்க்கையில சமாதான குறைவு, அநேகருடைய வாழ்க்கையில பிரசன்னமற்ற தன்மை, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் திருப்தியே இல்லை, தேவ பிரசன்னமே இல்லை, ஆவியானுடைய உறவாடுதலே இல்லை, ஆவியானுடைய அசைவாடுதலே இல்லை, ஒரு வெறுமை காணப்படுதுன்னு சொல்ற நிலைமைக்கு காரணம் உனக்குள்ள வேர் விட்டிருக்கிற கசப்பு. உனக்குள்ள சாத்தான் விதைச்சிருக்கிற அந்த கசப்புங்கிற விதை, அதை தூக்கி அறுத்தெறிஞ்சிரு. யாவரோடும் சமாதானம். சொல்லுங்க. நான் எல்லாரோடும் சமாதானமாக இருப்பேன் ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு யாராவது பகைஞராக இருந்தால் நீங்கள் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அவங்கள்ட்ட போய் அதுக்காக போய் கொஞ்சம் வேண்டாம், கெஞ்ச வேண்டாம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவங்க மேலே இருக்கிற கசப்பை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் நம்ம நேசமாக இருக்கிறது இல்லை, ஆனால் கோபமாகவும் இருக்கிறது இல்லை. யார் மேலேயும் கசப்பாக இருக்கிறது இல்லை, ஆனால் நம்ம தெரிஞ்ச நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே தான் அப்படி இருக்க முடியும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு அதிலிருந்து வெளியே வரேன். ஆமென். எனக்கு நீங்க சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க வீட்டில் போய் சமயம் கிடைக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் உணர்த்தினார்னா அதெல்லாம் எடுத்து போட்டு அறிக்கை செஞ்சு, மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மனதார நான் மன்னிக்கிறேன், நீங்க என்னைய மன்னிச்சது போல நான் மன்னிக்கிறேன்னு சொல்ல 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 ஆசீர்வாதத்தின் ஊற்று கண் திறக்கப்படும். உன் வீட்டுக்கு வர வேண்டிய நன்மை வரும். உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் மடை திறந்த வெள்ளமாய் உன் வீட்டுல அனுப்புவாரு. நீதான் தடை. ஜீசஸ், ஜீசஸ். அப்பா, நீங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட அடைப்புகளை காட்டி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிச்செடுத்து எங்களை ஆண்டவரே நீங்க பிளஸ் பண்ண விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்துல முற்றிலும் தாழ்ச்சி அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளை மறந்து விடாதபடி, சத்ரு எங்க மனதிலிருந்து எடுத்து விடாதபடி நாங்க மனதார மன்னித்து உங்க மகிழ்ச்சிக்குரியவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Praise the Lord.